அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 வருடத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா வருடத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 வருடத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி காலம், குரு பகவானுடைய அதிசார பயிற்சி 2 அமைப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி சனி பகவானுடைய வக்ரகதி ஏற்படுதுங்க. ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் ஏற்படுது. அப்போ குரு பகவான் பயிற்சி அடைகிறதும் ராகு பகவான் பயிற்சி அடைகிறதும் அதுவும் கணக்கு போட்டு குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது எந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும், சனி பகவான் வக்ரகதியில் வரும்போது எந்த மாதிரியான சூழல் ஏற்படும், 2026 வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணம் எப்படி இருக்கும், எல்லாமே ஆய்வு பண்ணி தான் இந்த பதிவு தரணுங்க. இந்த பதிவில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம், சொல்லக்கூடிய பலன் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பொறுமையாக தயவு செய்து கேளுங்க. ஒரு கிரக பயிற்சி அப்படின்னா அந்த கிரகத்தை மட்டும் மையப்படுத்தி நம்ம பேசுகிறது, பலன் சொல்கிறது தான் அது கிரக பயிற்சி. ஒரு வருடம் பிறக்கப்படுது அப்படின்னா 9 பாவம், அதாவது 9 கிரகங்களுடைய அமைப்பும், அதில் முக்கியமாக 4 கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது ராகு கேதுவும் குரு பகவானும் சனி பகவானும் பிரதானமாக எடுத்துக்கிட்டு பலன் சொல்லக்கூடியது தான் வருட பலன்கள். 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை, குருவாரன் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை சூரிய பகவானுடைய சாரம் கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாவகத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் அடைகிற தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் ரிஷப ராசி கன்னியா லக்னத்தில் 39 டிகிரியில் தானுங்க 2026 வருடம் பிறக்கப்படுது. அப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா மேஷ ராசியாதிபதி செவ்வாய் தானே, மேஷ ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் குரு மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் 2026 வருடம் பிறக்கப்படுது. அப்போது சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனும் செவ்வாவும் சேர்ந்திருந்தால் சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. என்ன பிரார்த்தமையா அப்படின்னா, மேசராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். பாரம்பரியத்தை மேலே அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்க. குடும்ப சுமை அதிகமாக இருக்கும் அந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. மேசராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தகப்பன் செய்ய வேண்டிய வேலை இவர் செய்துட்டு இருப்பார். 99% மேசராசியில் பிறந்தவங்க தலைச்சம் பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. இளைய பிள்ளையாக பிறந்திருந்தா கூட தலைச்சம் பிள்ளை செய்ய வேண்டிய வேலையே இந்த இளைய பிள்ளை, அதாவது இந்த மேசராசியில் இருக்கிறவங்க செய்வாங்க. ஏணியை போலன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் ஏற்றி விடலாமே தவிர ஏணி ஒருபோதும் ஏறாதில்லை. அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் 2026 வருடம். உண்மையா சார்? நிச்சயமாக உண்மை. மிகைப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அதுக்காக மூச்சு பிடிச்சிக்கிட்டு அரை மணி நேரம் நான் பேச மாட்டேனுங்க. மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில், பிதிருஸ்தானாதிபதியுடைய பார்வையில் பிதிரு காரகன் சொல்லக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தானே ஜீவனம், தொழில்காரகன். அப்போது தனகாரகனுடைய பார்வையும் மேசராசியாதிபதி செவ்வாய் மேலே தனகாரகனுடைய பார்வையும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகனுடைய பார்வையும் மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேலே படுது. அந்த செவ்வாய் சூரிய பகவானுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கிறாங்க. சூரிய மங்கள யோகம் சொல்லக்கூடிய சூரியனு செவ்வாவுடைய பார்வை. அது மட்டுமல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம். மேசராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம்
சகோதர ஸ்தானம், சகோதர காரகன் செவ்வாய் தானே. சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடியவர் புதன், சகோதர காரகன் செவ்வாய். அப்போது சகோதர ஸ்தானாதிபதியும் சகோதர காரகனும் ஒரே பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகை இந்த நேரத்தில் இந்த 2026 வருடத்தில் தீரப்போகுது. என் அண்ணங்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுது, மறுபடியும் நாங்கள் பிறக்க போகிறோமா? இல்லை இருக்கிற காலகட்டத்தை சரியான முறையில் நாங்கள் வாழ்ந்துக்கிடுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் என் அண்ணனுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு வருது, எனக்கு என் தங்கச்சிக்கு கருத்து வேறுபாடு வருது. கூட பிறந்த பிறப்புகளிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கு உண்டான காலகட்டமாக 2026 வருடம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே பட்டு நீங்க போகுது. ஐயா, ஒரு ஜோலியை செய்யணும், அதாவது ஒரு வேலையை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேலை பார்த்தக்கூடிய காலகட்டமெல்லாம் இதுக்கு முன்னுக்கு இந்த 2 வருட காலத்திலிருந்து மேசராசிக்காரங்க நல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ, மேசராசிக்காரங்களால் மற்றவங்க நல்லா இருக்காங்க. உழைப்பு இருக்குதோ இல்லையோ, அந்த உழைப்பு உங்களுக்கு ஆகுதோ இல்லையோ, உங்களால் மற்ற பேர் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருந்திருப்பீங்க. ஆனால் 2026 வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சாமின்னா, முதல்ல அந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மேசராசியில் பிறந்தவங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, இந்த கடனை கட்டுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, இல்லை நான் போகிற பாதையில் ஏதாவது காசு பணம் கடந்திருக்காதா, அதை எடுத்து நான் கடனை கட்டிட மாட்டேனா, இப்படியெல்லாம் நினைக்க மாட்டீங்க. ஐயா, நான் கடன் ஆகிட்டேன், தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் பட்டுட்டேன், இந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுங்க. என் தொழில் சாதகமாக இருந்தால் கடனை கட்டிவிட போகிறேன். உசுரே போனாலும் அடுத்தவங்களுடைய முதுகலை ஏறக்கூடிய பழக்கம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்காதுங்க. உசுறு போகிறதுக்குள்ளார கடனை கட்டிவிடணுன்ற எண்ணத்தில் தான் மேசராசிக்காரங்க இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான காலகட்டம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஆதாரம் கொடுங்க சார். கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வருடமாக 2026 வருடம் இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன சார் காரணம், ஆதாரம் என்ன சார்னா, தனஸ்தானாதிபதினா மேசராசிக்காரங்களுக்கு 2வது பாவகம், அதாவது ரிஷபம் சொல்லுவாங்க. ரிஷபம்னா அந்த 2வது பாவகம் தான் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். தனஸ்தானம் 2வது இடம், தனஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னா 9வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்களுடன் சேர்ந்து, சூரியன் செவ்வாய் புதனுடன் சேர்ந்து சுக்கிரன். அப்போது புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற குரு, தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தைரிய ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு மேசராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ கடன் பிரச்சனை தேர்றது மட்டும் இல்லை, மன வாழ்க்கை இல்லை. 1 வருஷமா, 1.5 வருஷமா, 10 வருஷமா, 5 வருஷமா மன வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத ஜோசியம் கிடையாது, ஒன்று கூட எனக்கு நடக்கலைங்க. ஒரு இடம் கூட எனக்கு சுபிட்சமான சூழல் ஏற்படலை. நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் யார் என்னென்ன தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களோ, இதுவும் இப்படி சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய மன அழுத்தம், வயிற்றுச்சல் எப்படி தெரியுமா இருக்குது? எவன் என்னென்ன சொன்னானோ எல்லாம் நான் செஞ்சிட்டேன். சத்தியமாக இப்படி தான் உங்களுடைய மனசுக்குள்ளார இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய மன அழுத்தம், எனக்கு நல்லது நடக்கலை, கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா, நடக்காதுன்னு சொல்லிவிட்டா என் வேலை என்னவோ நான் பார்த்துக்கிட்டு போயிடுவேன். நடக்கும்னா எப்போ நடக்கும், எங்கே போனால் எனக்கு சரியாகும். இந்த 2026 வருடத்தில் திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை குரு பார்க்கிறார். குரு யாருடைய சாரத்திலிருந்து பார்க்கிறார்? இப்படி எடுத்துக்கிடலாம். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் சாமி. அப்போ குரு 2026 வருடம் தொடக்கத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 87 டிகிரியில் இருக்கிறார். 3வது பாவகத்தில் குரு இருந்தால் நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா, கேளப்பா குருபதி 3 கெடுதி மித்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆழப்பாகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான்.
தொழிலில் பிரச்சனை வரும், களவு போகும், கெட்ட பேர் வரும், போகாத இடத்துக்கு போன பேரும், செய்யாத தப்புக்கு செஞ்சன பேரும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2025 எவ்வளோ சிரமப்படணுமோ, எவ்வளோ கஷ்டப்படணுமோ, எவ்வளோ சங்கடப்படணுமோ பட்டுட்டீங்க. புதுசாக ஒன்றும் கிடையாது. அப்போது குரு பகவான் போகிற நேரத்தில் தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாரு. குரு பகவான் எப்படி, அதாவது தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எப்படி நமக்கு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்காரோ அதே மாதிரி சுக்கிர பகவான் தன்னுடைய சுயசாரத்தில், பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சுயசாரத்தில் நமக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்போ தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் அசுரகுருவை பார்க்கிறார், அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் தேவகுருவை பார்க்கிறார். இதனால வருடக்கணக்காக இருந்த திருமண தடைகள் நீங்க போகுது. திருமணம் நடந்துருது. ஊரறிய உலகறிய அம்மை மிதிச்சு அது அருந்ததி பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டனுங்க. ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தருது. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறனுங்க, மறுமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். ஆக உழைப்புக்கேற்ற உயர்வு வரும்னு சொன்னனுங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரும்னு சொல்லியிருக்கிறனுங்க, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு சொல்லியிருக்கிறனுங்க, திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருன்னு சொல்லியிருக்கிறனுங்க, அதுபோக மறுமணத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகன்னு சொல்லியிருக்கிறனுங்க. 5 விஷயம். இது எல்லாமே 2026வது வருடம் பிறந்ததிலிருந்து தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது. பொதுவாக ராசி ஒன்றா இருக்கலாம், அல்லது ஒரு ராசியில் 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி 2026வது வருடத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும், மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி 2026வது வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இது நான் சொல்கிறது எல்லாமே திருக்கணித பிரகாரம் தான், வாக்கிய பிரகாரம் கிடையாது. இந்த காணொளி கொஞ்சம் நீளமாக இருக்கும், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, முழுமையாக விளக்கமாக கொடுக்கணுன்றதுக்காக தான். 2026வது வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. 3வது பாவகத்துக்கு போகிற குரு 4வது பாவகத்துக்கு வராரு. அப்போது விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்துக்கு வந்து தன்னுடைய சுயசாரத்தில், புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு 45 நாளுக்கு குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பார். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2, கிட்டத்தட்ட ஜூலை மாதம் ஒரு 17 தேதி வரை இல்லையா, அதுதான் கணக்கு. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2026வது வருஷம் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்க சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சாமி 4 காசு இருக்கிற இடம் தெரியல, நீ பாட்டில் வீடு வாங்கலான்னு சொல்லியிருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை நான் உங்கள் கண்ணில் படுவேன் நானும் நினச்சேனா? கிடையாது. யதார்த்தம் தான் நெசம். இந்த பிரபஞ்சம் ஒரு பாதையை காட்டுதுன்னா அந்த பாதைகளை போகிறது தான் நம்மளுடைய ஜோலி, நம்மளுடைய வேலை இல்லையா? அப்போது காசு பணம் கை நிறைய வச்சுருந்தவங்க எல்லாம் வீடு வாசல் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காசு பணமே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாமே வாடகை வீட்டில் தானே இருந்துக்கிட்டேன்னு சொல்லவும் முடியாது. அப்போது நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிட்டே இருந்திருந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு 4வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தனகாரகன் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தொடங்குங்க. சாமி 7.5 சனி இருக்குது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை தரக்கூடியவர், இல்லை செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை தரக்கூடியவர். அதனால் இந்த 7.5 சனி இருக்குது, அஷ்டமச்சனி இருக்குது, பஞ்சமச்சனி இருக்குது, தூக்கி தூரமாக போடுங்க. 7.5 சனியில் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, நல்ல நேரம் இருந்து செத்தவங்களும் இருக்காங்க, அது வேற.
உங்களுடைய அமைப்புகள் பிரகாரம் இந்த தருணம் சாதகமாக இருக்குது. 7.5 சனியை பற்றி நீங்கள் சங்கடப்படணுன்ற அவசியம் இல்லை. சுபஸ்தானத்தில் வரக்கூடிய தனகாரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, தொழில் காரகனையும் பார்க்கிறாரு. இந்த தருணமானது சொந்தமாக மண்ணு மனம் வாங்கிறதுக்கான பிரார்த்தம் உண்டு. அதேபோல் சுய தொழில் செய்யறதுக்கான பிரார்த்தமும் உண்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்க பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கூட அதிகமாக தேவையில்லை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் ஒரு 13 தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா பிப்ரவரி 13 தேதின்றதை விட ஜனவரி 1லிருந்து ஜனவரி 13 தேதி வரைக்கும் ஏன் சூதானமாக இருக்கணும்னா, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் சூரிய பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருந்து சூரியனிடம் அஸ்தமனம் அடைஞ்சிருவார். எப்போவுமே சூரியன்கிட்ட எந்த ஒரு கிரகமும் 5 டிகிரிக்குள்ளார இருந்து அஸ்தமனம் அடைஞ்சிடும். 2026 வருடம் பிறக்கிற தருணம் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் 256 டிகிரியில், அதே பூராட நட்சத்திரம் 2வது பாதத்தில் 258 டிகிரியில் செவ்வாய். 56 டிகிரிக்கு 58 டிகிரிக்கு 2 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ நமக்கு செவ்வாய் என்ன ஆகிறாரு? அஸ்தமனம் அடைகிறாரு. இந்த 13 நாளுக்குள்ளார உங்களை நீங்கள் பார்த்துக்கிடணும். ஏதாவது ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மல்லு கட்டுறதுக்கே வருஷம் ஓடிடும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேனுங்க, தயவு செய்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 13 தேதி வரை உங்களை நீங்கள் பார்த்துக்கிடணும், சூதானமாக இருக்கணும், பொறுமையாக செயல்படணும். இது உங்களுக்கு நல்லது. இந்த 13 நாள் தப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, இந்த 13 நாளில் சிக்கிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிரமமாகி போயிடும். என்ன சார் அப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னா, மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏரோட்டி விதைக்கிறதுக்கும் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நான் விதை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? உங்கள் காட்டில் மழை பெய்யுது, மேசராசிக்காரங்க காட்டில் சத்தியமாக மழை பெய்யுது, பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மேசராசியில் பிறந்த நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இது. எப்படிங்க? உருப்படுறதுக்கு உண்டான நேரம், உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான நேரம், தரத்தை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் 2026. ஆனால் முதல் 13 நாள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அந்த சிரமத்திலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா, அந்த சிரமத்தில் சிக்கிக்கலைன்னா நான் சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கும். சரி, குரு பகவான் பிரமாதமான ஒரு சூழல் தரப்போகிறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது சனி பகவானுடைய அமைப்பு. சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதியில் அடைவார். இப்போ 2025 வருஷத்தில் எப்படி வக்ரம் அடைஞ்சாரோ அதே மாதிரி 2026 வருடத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சனி வக்ரம் அடைவார். நமக்கு நல்ல நேரம் என்னன்னா, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மாறுறாரு இல்லை, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு எங்கே மாறுறாருன்னா நேரடியாக உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒரு வருஷத்துக்கு பார்க்குறாரு. அப்போ ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் 2 வரைக்கும் பார்ப்பார். இந்த நேரத்தில் குரு வக்ரம், அதாவது சனி வக்ர கதி அடையும் பொழுது குரு பகவானுடைய பார்வையில் தான் இருப்பார். குரு பகவானுடைய பார்வையில், குரு பகவானுடைய வீட்டில். அப்போ நமக்கு இந்த சனி பகவான் வந்து இரட்டிப்பு சந்தோஷத்தை தரும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம், டபுள் ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சார் இது நடக்குமா சார்? சத்தியமாக நடக்கும். அப்போ சனி பகவான் வக்ரகதியிலிருந்து குரு பகவானுடைய பார்வையிலிருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பொருளாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும், உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். இது நெசமா அப்படின்னா ஆராய்ச்சி நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன்.
நான் அனாவசியமான பலன் சொல்லலை, ஆராய்ச்சி பலன் சொல்லிட்டு இருக்கேன். நான் பொழப்புக்காக, என் பொழப்பு இல்லை, பாரம்பரியமாக நான் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் தான் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. என் முப்பாட்டனுக்கு தாத்தா 6 தலைமுறையாக ஜோதிட வம்சத்தை சார்ந்தவங்க தான் நாங்கள். சரியா? இந்த பலன் 100% நடக்கும். நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும். சனி பகவான் வக்ரகதி அடையிற நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வக்ரகதி எப்போ அடையுது? சனி பயிற்சி இல்லை இந்த வருஷத்தில். சனி பகவான் வக்ரகதி அடைகிறது 2026 வருடம் ஜூன் மாதம் 27 2026 வருடம் டிசம்பர் மாதம் 11 வரை. அந்த நேர காலங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்திடும், மாற்று கருத்து இல்லை. ராகு கேதுக்கு பயிற்சி இருக்குது. ராகு கேது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிருவார். மேசராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிற ராகு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. 5வது பாவகத்தில் இருந்த கேது 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டமும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா குருவுடைய பார்வையில் ராகு வந்துடுறாரு இல்லை, குரு கூட கேது சேர்ந்துடுறாரு இல்லை, குருவோட கேது சேர்ந்துடுறாரு, குருவுடைய பார்வையில் ராகு வந்துடுறாரு. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. டிசம்பர் 7 இல்லை, டிசம்பர் 5. இந்த ராகு கேது பயிற்சின்றது 2026 வருடத்தில் 2026 வருடத்தில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி. குருவுடைய பயிற்சின்றது 2026 வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம். 2026 வருடம் ஜூலை மாதம் 27 சனி பகவானுடைய வக்ரகதி முடிவு. 2026 டிசம்பர் மாதம் நமக்கு 7, டிசம்பர் 11. அப்போது இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஆராய்ஞ்சி அற்புதமான பலனை தான் சொல்லியிருக்கிறேனுங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. இது நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 1000 மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, வரக்கூடிய 2026 வருடம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படுத்துறது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஜோசியம் சொல்லலை, அது பாவம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும் நான் சொன்னேன்னா அது பாவம். உங்களுடைய சங்கடங்களை நீங்கிறதுக்கான ஒரு பலனை நான் சொல்லியிருக்கிறேனுங்க. அதாவது அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லை. 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடனாலும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. ஒருத்தன் ஜெயிக்கிறானா, ஒருத்தன் சாதிக்கிறானா, முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க, நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். நீங்கள் சாதிக்கணும்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை தருது. சாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறதோ இல்லை சம்பாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல். சம்பாதிக்கிறவங்களை இந்த உலகம் மறந்துடும், சாதித்தவங்களை தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். 10ஓட 11 இருக்கணும்னா அது உங்களுடைய சொந்த சௌகரியம். 10க்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும்னா 2026 வருடத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க. அதுபோக 2026 வருடத்தில் இவ்வளோ கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரம் நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரு, தனஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரு என்ற விவரம் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள் சாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் எங்கிட்ட உங்கள் சாதகத்தை அனுப்பி வைங்க. நீங்கள் யார், உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற விவரத்தை நான் சொல்கிறேனுங்க. இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.